அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன், புதிய அறிவிப்புக்கான வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2025 டு 2026க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், சரிங்களா? ஸோ இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பா ஒரு தடவையாவது நோட்டிபிகேஷன் வெளிவிடணும், நோட்டிபிகேஷன் அப்டேட் பண்ணணும். ஆனா 2-3 வருஷமா எந்த விதமான அப்டேட்டுமே இல்லாம இருந்தது. இப்போ 2025 டு 2026ல தான், இந்த ஏப்ரல்ல தான் இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் அப்ளை பண்ணணும், டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி என்ன, இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்கிருந்து இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்குது, அதற்கான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்படி நீங்கள் செக் பண்ணணும், அதற்கான அப்டேட் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி என்னென்ன போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது அப்படின்றத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் டோட்டலாக 3 விதமான போஸ்டிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 3 விதமான போஸ்டிங் என்னென்ன, அந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் என்னென்ன பண்ணணும், எப்படி என்ன படிச்சிருக்கணும், என்ன எலிஜிபிலிட்டி, சேலரி எவ்வளவு, முன்னுரிமை யாருக்கு, எல்லா டீல்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து ஜாபோட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஒரு அரசு வேலையா, இல்லை பகுதி நேர வேலையா, இல்லை டெம்பரவரியான, இல்லைப்பா இந்த கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஜாப்பா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் எது உண்மை அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், அதாவது டோட்டலாக எவ்வளவு வேகன்சிஸ் நமக்கு கிடைச்சிருக்குது, அதில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேகன்சி இருக்குது, அதில் நமக்கு எப்போ என்னென்ன போஸ்டிங்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது எல்லாமே தனித்தனியாக அக்கு வேற ஆணி வேற பிரித்து கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே தெளிவாக உங்களுக்காக மட்டும்தான். ஸோ இது எல்லாமே பார்க்க போகிறோம். அடுத்ததாக பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். இந்த பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, அதாவது 38 மாவட்டத்திற்குள்ள எங்க வேணும்னாலும் போஸ்டிங் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த 38 மாவட்டத்துக்குள்ள எங்க வேணாலும் போஸ்டிங் கிடைக்கும். ஸோ அது எப்படி என்ன ஏதுன்றத தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பாக பாத்தீங்கன்னாக்க எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, எந்த விதமான இன்டர்வியூஸும் கிடையாது. ஒன்லி உங்களுடைய 10வது மற்றும் 12ஆம் வகுப்பு மார்க்கை மட்டுமே வச்சு வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த 10வதுலயும் 12வதுலயும் என்ன மார்க் இருந்தா உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும், என்ன பண்ணணும் வேலை கிடைக்கிறதுக்கு, ஸோ என்ன கட் ஆஃப் இருக்கணும் அப்படின்ற முதற்கொண்டு தெளிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அதே மாதிரி எப்படி நம்ம அப்ளை பண்றது ஆன்லைன்ல அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இதை ஆன்லைன்ல பண்ணாம ஆஃப்லைன்ல பண்ணுமா நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கும். ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதே மாதிரி யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போறாங்க, ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ கடைசியா அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, அதற்கான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் தொடர்ச்சியா நம்ம கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ஏன்னா எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ளை பண்றது எப்படி எல்லாமே டீட்டெயில்ஸா சொல்றேன். எப்படி என்ன பண்ணா உங்களுக்கு வேலை கிடைக்கும் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸுமே நான் சொல்லித்தரேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் எங்க இருந்து நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்றதுக்கான அப்டேட் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அங்கன்வாடி வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நோட்டிபிகேஷன் நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்ம வீடியோ நீங்க பாக்குறீங்க இல்லையா, நம்ம வீடியோ பார்த்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருவேன். அதை டச் பண்ண உடனே இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க, ஓகேங்களா? ஸோ நோட்டிபிகேஷன் என்ன ஏது எப்படின்றத தெளிவா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன போஸ்டிங்க்கு நோட்டிபிகேஷன்லாம் வந்திருக்குது அப்படின்னு கேட்டீங்க இல்லையா, இங்க தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க. அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர்,
அங்கன்வாடி ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜாப்போட கேட்டகரி ஓகேங்களா, இந்த 3 விதமான போஸ்டிங்கும் என்ன படிச்சிருக்கணும், என்ன எலிஜிபிலிட்டி, எவ்வளவு சம்பளம், யாருக்கு முன்னுரிமை, என்ன ஏஜ் லிமிட் இருக்கணும், எல்லாமே தொடர்ச்சியா இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஜாப்போட கேட்டகரி அடுத்ததா ஜாப்போட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். இதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியோ இல்லை வந்து கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 7783 அஃபிஷியல் வேகன்சி கிடைச்சிருக்குது. இந்த வேகன்சியில 3 போஸ்டிங்க்கும் பங்கு இருக்குங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்கும் எவ்வளோன்றதை பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதையுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். இந்த பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் வேணும்னாலும் எந்த தாலுக்காவில் வேணும்னாலும் உங்களுக்கு ஒர்க்கிங் வந்து கிடைக்கலாம், போஸ்டிங் வந்து கிடைக்கலாம். ஏன்னா வந்து இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் இந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணியிருக்கிறேன், நான் இந்த மாவட்டம் கிடைச்சாதான் வேலைக்கு போகணும் அப்படி போவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூட்டபிள் ஆகாது இந்த ஜாப்பு. ஏன்னா நமக்கு தேவை ஒரு அரசு வேலை தான். ஸோ நம்ம வந்து இந்த மாவட்டம் தான் வேணும் அந்த மாவட்டம் தான் சொல்லி நம்ம வந்து டிசைட் பண்ணக்கூடாது. அவங்க எங்கே போஸ்டிங் கொடுக்குறாங்களோ நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா வந்து உங்களுடைய எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, எந்த விதமான இன்டர்வியூஸ்க்கும் கிடையாது. ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி வந்து உங்களுடைய 10வது மற்றும் 12வது மார்க்கை மட்டுமே வச்சு இதில் மெரிட் லிஸ்ட் பண்ணி அதில் டாப் மார்க் வராங்களோ அவங்களுக்கு வந்து இந்த வேலை வந்து வழங்கிட்டு வருவாங்க. ஸோ இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ். அடுத்ததான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். வெரிஃபிகேஷன் மீன்ஸ் உங்ககிட்ட இருக்கிற ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜாப்ல வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இவ்வளவுதான் செலெக்ஷன் ப்ராசஸ். ரொம்ப சிம்பிளா தான் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து இன்டர்வியூஸ். ஸோ இன்டர்வியூல வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான இன்டர்வியூ கிடையாதுங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ. ஓகேங்களா? எந்த விதமான தனித்தனி இன்டர்வியூஸுமே கிடையாது இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலைவாய்ப்புல. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து அப்ளிகேஷன் மோட். இந்த அப்ளிகேஷன் மோடை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நம்ம ஆன்லைன்ல பண்ணணுமா ஆஃப்லைன்ல பண்ணணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகமாவே இருக்கும். இது முழுக்க முழுக்க ஆன்லைன்ல தாங்க பண்ணணும். ஆன்லைன்ல பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஆன்லைன்ல பண்ணும்போது எந்த விதமான சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் மிஸ் ஆகாது. ஸோ ஆஃப்லைன்ல பண்ணும்போது நிறைய சர்டிஃபிகேட்ஸ் மிஸ் ஆனதுனால இந்த மாதிரி ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா வந்து அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்ட் டேட்னு கேட்டிருந்தீங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு வந்து ஏப்ரல், அதாவது இந்த ஏப்ரல் வந்து 5 தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ள எந்த தேதியில் வேணும்னாலும் ஓப்பன் ஆக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து 30ஆம் தேதி ஏப்ரல் 30 வரைக்கும் கூட இதுக்கு அப்ளை பண்றதுக்கு டைம் கிடைக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ இதுதான் அப்டேட். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து அப்ளை பண்றதுக்கான லிங்க், நோட்டிபிகேஷனோட லிங்க், அப்ளை பண்றதோட லிங்க் ரெண்டுமே கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் வந்து ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியான நோட்டிபிகேஷன், அதாவது போஸ்டிங் வந்து தனித்தனியாக பிரிச்சு கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கர் இந்த போஸ்டிங்க்கு 3886 அஃபிஷியல் வேகன்சி கொடுத்துருக்காங்க. மினி அங்கன்வாடி ஒர்க்கர் இதுல வந்து 305 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி ஹெல்ப்பர் இந்த போஸ்டிங்க்கு 3592 வேகன்சியும் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது இதற்கான 3 விதமான தனித்தனியாக போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதில் தனித்தனியான சேலரியும் கொடுத்துருக்காங்க. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கர் இந்த போஸ்டிங்க்கு 7700 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 24,200 வரைக்கும் இதற்கான பெர் மந்த் சேலரி கிடைக்கும். மினி அங்கன்வாடி ஒர்க்கர் இதுக்கு வந்து 5700 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 18,000 வரைக்கும் இருக்கும். அங்கன்வாடி ஹெல்ப்பர் இதற்கு வந்து 4100 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 12,500 வரைக்கும் இதற்கான சேலரி கிடைக்கும். அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 10வது 12வது படிச்சிருக்கணும். மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கும் 10வது 12வது படிச்சிருக்கணும். அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு அட்லீஸ்ட் நீங்க 10வது படிச்சிருந்தாவே போதுமானது அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. ஸோ அடுத்தது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரியா இருக்கீங்கன்னா நீங்க 50 வயசு வரைக்கும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் அப்டேட். அதே மாதிரி செலக்ஷன் ப்ராசஸ் நம்ம மேலே சொன்ன மாதிரி தான், எந்த விதமான இன்டர்வியூஸும் கிடையாது. ஒன்லி உங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் தான் நடக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க இன்னைக்கான அப்டேட் நம்ம கொடுத்துருக்கிறது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்டேட் பண்றேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்க அப்ளை பண்றதுக்கு இன்னும் ஒரு சில தினங்கள்ல ஓப்பன் ஆகிரும். ஓப்பன் ஆன உடனே கண்டிப்பா அப்ளை பண்ற வீடியோஸ் நான் கொடுத்துருவேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.